வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான பிளான். ஸோ 42.25 அகலமாக இருக்கும். நீளம் வந்து 33 அடி 7.5 அங்குலம். பெரிய அளவு 2 BHK உள்ள ஒரு பெஸ்ட் பிளான். இந்த பிளான்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க. அம்பாள் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளானுக்கு நம்ம உள்ளே போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த குழிப்புறத்தெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதிலேருந்து நீங்கள் வந்து நிறைய இதே மாதிரி உங்களுடைய வீட்டையும் உங்கள் வரைபடத்தையும் ஒப்பீடு செய்யலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து ஒரு நார்த் ஃபேஸிங், வடக்கு பார்த்து உள்ளது. ஸோ நார்த் ஃபேஸிங் ஈசான மூலை முன்முகப்பில் வரும், வாயு மூலையும் முன்னாடி வரும். இந்த வடக்க பார்த்த வீட்டிற்கு மாத்திரம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா, போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்ப், இவை மூன்றும் ஈசான மூலையில் வந்துடுதா. வாயு மூலையில் நம்ம செப்டி டேங்க் கொடுக்குறோம். ஸோ இந்த நாலுமே ஃப்ரண்ட்டில் இருக்காங்க. கன்னி மூலைங்கிறது பேக் சைடில் இருக்கும். ஸோ தென்மேற்கு மூலையில் வாட்டர் டேங்க் வரும். ஸோ ஈசன் பாகத்தில் ஈசான மூலையில் வந்து சுத்தமாக இருக்கிறது வந்து 3 பேர். இவங்க வந்து ஒரு கூட்டணி, நார்த் ஈஸ்டில் இருக்கிறவங்க எப்போவுமே பிரிய மாட்டாங்க, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஸோ அதில் வந்து ஈசான மூலையிலேயே வந்து வடக்க பார்த்த வீட்டிற்கு வாசல். இந்த வடக்க பார்த்த வீட்டிற்கு மாத்திரம் பாருங்கள், வாசலுக்கு நேராக பார்த்தீங்கன்னா பின்னாடி கிச்சன் வந்துடும், அக்னி மூலை. ஸோ அக்னி மூலையில் கிச்சன், அதற்கு ஆப்போசிட் சைடில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோர் கொடுத்துருக்குறோம். அந்த டோர் மாத்திரம் அதற்கு ஈசானத்தில் வச்சுக்கணும். இது ஒரு கிளைண்ட் சைட்ல இருந்து எங்ககிட்ட நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இந்த பிளான் நீங்கள் எங்களுக்கு பேசி அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எங்ககிட்ட பிளான் போட்டவங்க தனியாக இருக்காங்க, கரெக்ஷன் பண்ணுறாங்களே அவங்க பிளான் தான் நாங்கள் எடுத்து பேசுகிறோம். இது வந்து ஓசூரில் ஒருத்தவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான பிளான் தான். அப்புறம் டோர் மாற்றிக்கிறோம். அதற்கு அட்ஜாயினிங்காக வந்து ஒரு 16க்கு 10 கன்னி மூலையில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஃபேண்டாஸ்டிக்காக வந்து இது வந்து தான் வந்து யங் சாப்போ இல்லைனாக்கா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் படுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. ஸோ இதனுடைய கட்டில் வந்து மேற்கு தெற்கு ஒட்டி தான் நாங்கள் வந்து போட்டிருக்கிறோம். அப்புறம் மாடிப்படி வீட்டுக்குள்ளே அமையப்பெறுது. ஜாதகத்தில் வந்து எப்போவுமே குருவோ சுக்கிரனோ அதிகாரம் பெற்றிருந்தால் வீட்டுக்குள்ளே மாடிப்படி வச்சு கட்டணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் முன்முகப்பில் வாயு மூலையில் ஒரு பெட்ரூம். இதில் இருக்கிற என்ன ஸ்பெஷல், இந்த டிராயிங்கில் இருக்கிற என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பெட்ரூமுக்கு வாயு மூலை டாய்லெட், இந்த பெட்ரூமுக்குமே வாயு மூலை தான் டாய்லெட். ஸோ இது மாதிரி ரேராக அமையும், இந்த பிளானில் அமைஞ்சிருக்கு. உங்கள் வரைபடத்தோடு இது ஒப்பீடு பண்ணி பாருங்கள். ஒரு சிலர் வந்து இந்த குழிப்பொருத்தை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றாங்க. ஒரு குழிங்கிறது 36க்கு 36, 34க்கு 34 நிறைய பேர் எடுக்கிறாங்க. நாங்கள் 34க்கு 34 எடுக்கிறோம். அது வந்து கால்குலேட் பண்ணுறது ஈஸி. இப்போ இது வந்து 177 குழி வரும், கருடமனை. அது உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்காரா, குரு நல்லா இருக்கா, எது சிறப்பு, கட்டுறதற்கு உண்டான யோகம், நார்த் ஃபேஸிங் புதன் அதிகாரம் பெற்றிருக்கா. ஸோ எல்லாம் இருந்துமே வந்து ஒரு சில நேரம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு டிலே ஆகிறதுக்கு காரணம் 7.5 சனி நடக்குதா, இல்லை ராகு திசையா, சூரிய திசையா, அதற்குண்டான கோவில்கள் எல்லாமே அடியன் கால்குலேட் பண்ணி செயல்படுறோம். அதனால் எளிமையாக இது வந்து நாங்கள் வந்து ஈஸியாக சொல்கிறோம். இருந்தாலும் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி செயல்படுங்க. ஒருவேளை நீங்கள் வரைபடம் வந்து இதே மாதிரி நாங்கள் வந்து பிளான் அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம். ஒருவேளை நீங்கள் வரைபடம் அமைச்சிருந்தீங்கனாலும் எங்கள்கிட்ட அனுப்பி வைக்கலாம். இந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே நம்பர் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது உங்கள் நண்பர்களுக்கு அல்லது உங்களுக்கும் உபயோகரமாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. ஸோ அடுத்தடுத்து நிறைய நல்ல வீடியோக்கள் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது இதில் வந்து ஒரு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து தயவுசெய்து பதிவு பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.